வணக்கம். இன்னைக்கு நம்ம மேலும் இந்த பித்தப்பையை பற்றியும் பித்தம் உற்பத்தி ஆவதை பற்றியும் சில விவரங்களை தெரிஞ்சுக்குவோம். பித்தம் பித்தப்பையில் உருவாவதில்லை. பித்தத்தை உற்பத்தி பண்ணுற ஆர்கன் அல்லது அவயம் நம்முடைய கல்லீரல். நம்முடைய கல்லீரல்ல இருந்து பித்தம் உற்பத்தியாகி பித்த குழாய்கள் வழியாக முன்குடலை சென்று அடையுது. அந்த முன்குடலை டியோடினம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பித்தப்பை இடையில எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்த குழாயிலிருந்து ஒரு பை அந்த பித்தத்தை செறிவடைவதற்காக டு கான்சென்ட்ரேட் த பைல் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக இருக்கு. இது ஒரு ரிசர்வாயர் இல்லை, இது ஒரு கான்சென்ட்ரேட்டர். அப்போ இதோட பணி என்ன? கல்லீரல் தினசரி நமக்கு 600 ml இருந்து 1 லிட்டர் அளவுக்கு பித்தத்தை உற்பத்தி பண்ணி குடலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதி பித்த நீர் இந்த பித்த பைக்குள்ள செல்லும் போது அதில் இருக்க நீரை பித்தப்பை உறிஞ்சிக்குது. தண்ணி கூட பித்த உப்புக்கள் மற்றும் பித்த அமிலங்கள் பைல் ஆசிட்ஸ் அண்ட் பைல் சால்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பொருளுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களை ஃபேட்டி ஃபுட் அதை டைஜஸ்ட் பண்ணுறது. இந்த கொழுப்பு பொருட்களை உணவில் இருக்க கொழுப்பு பொருட்களை செரிமானம் பண்ணுறதுக்கு தேவையானது இந்த பித்த உப்புகளும் பித்த அமிலங்களும். இப்போ தண்ணியை அதிகமாக உறிஞ்சிக்கிட்டு இந்த பித்த அமிலத்தையும் பித்த உப்பையும் அடர்த்தியான ஒரு பொருளாக பித்தப்பை தனக்குள்ளே வச்சுக்குது. எப்பெல்லாம் அதிகமான கொழுப்பு பொருளை நம்ம சாப்பிட்றோமோ அப்போல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பித்தப்பை சுருங்கி விரிவதல் மூலமாக உள்ளிருந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் பையில உடலுக்கு அனுப்புது.